மலர்களிலே ஆராதனை ஆராதனை நேரம் நேரம் வரலையே பாபம் புனல் வேகம் போதையில் வாடுது அங்கும் எங்கும் ஆசையின் ராகம் இசை பாடுது இதழ் போ இலைகள் மயங்கும் நேரம் பிடியாதோ பெரை தொடுக்காதோ நோட்டிஃபிகேஷனில் எனக்கு நிறையா அசிங்கமாக வரும். அதில் ஒரு இது வந்திருக்கு. விஜயகாந்த் அதிர்ஷ்டமானது எப்படி வைதேகிக்கு விஜயகாந்த் என் அதிர்ஷ்டமானது எப்படி வைதேகி காத்திருந்தாள். கதாநாயகி பிரமிளா உருக்கம். அந்த பிரமிளா அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து வைதேகி காத்திருந்தாள்ல வைதேகியா நடிச்சிருக்கிறாங்க. அதாவது விஜயகாந்துக்கு திருமணம் ஆவதற்கு முன்னாடி, விஜயகாந்துக்கு திருமணமெல்லாம் ஆவறதுக்கு முன்னாடி இந்த அம்மா நடிச்சிருக்குது. அது 100 பிரேமலதாவுக்கு சமானமா. இதுல நான் என்ன கமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, விஜயகாந்தை நடிகராக்கியது நான் தான், விஜயகாந்தின் காதலி காதல் மனைவி கடையனூர் எம்ஏ காஜா வளர்த்த பெண் நான் தான், ராசாத்தி என்று அழைக்கப்படும் பெண் விஜயகாந்தால் உண்மையிலேயே உருகி அழுதது என்னை நினைத்து தான், வைதேகி மைதிலி ஜானகி நந்தினி எல்லாமே நான் தான் அப்படின்னு நான் கமெண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு சண்டாளன் ஒரு வேசிக்கு பிறந்தது. வேசி விபச்சாரிக்கும் விபச்சார புரோக்கருக்கும் பிறந்தவன், அதாவது பிரேமலதாவா ஆளு. பிரேமலதாவால் வளர்க்கப்பட்ட ஒரு பொறுக்கி என்ன கமெண்ட் போட்டிருக்கான்னா, பைத்தியம் நீ இன்னும் சாகலையா, பைத்தியம் நீ இன்னும் சாகலையான்னு என்னை பார்த்து கேட்டிருக்கான். ஏற்கனவே பிரேமலதா என்னைய பல முறை கடையிலூருக்கு வந்து 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 கொலை முயற்சி பண்ணினான். என்னை கடத்திட்டு போனான். ரோட்லேயே என்னை அடிச்சான். அவனோட ஆள் வந்து முடியை பிடிச்சி இழுத்து ஒரு தள்ளிட்டு கத்தி வச்சு குத்த வரும்போது அந்த A1ல இருந்து ஆட்கள்லாம் வந்துட்டு அவனை அடிச்சுட்டு போலீஸ்ல ஒப்படைச்சுது. அதுக்கப்புறம் என்னை கடத்திட்டு போனா, புண்ணியாவரம் கடத்திட்டு போனா. இந்த பிரேமலதா புண்ணியாவரத்தை கடத்திட்டு போவா, காசி திருமம் கடத்திட்டு போவா, அதுக்கப்புறம் குமந்தாவரம் அந்த தோப்புக்கு கடத்திட்டு போவா, அதுக்கப்புறம் கம்மனேரியில ஒரு பக்கம் கடத்திட்டு போவா, புண்ணியாவரம் கடத்திட்டு போவா. ஒவ்வொரு இடமா கடத்திட்டு போயிட்டு என்னை கொலை பண்ண, மூஞ்சில ஆசிட் ஊத்துறதுக்கு இந்த பிரேமலதா நிறைய முயற்சி பண்ணினா. கடைசியில தான் இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி வந்து இப்போ 1990 1900 இவனுடைய 2வது பிறந்தநாள், பிரபாகரனுடைய 2வது பிறந்தநாள் இருக்கு இல்லையா, அதை கூட கொண்டாடாம, அப்ப கூட கொண்டாடுறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி விஜய பிரபாகரனுடைய பிறந்தநாள் வருது அப்படின்னா, அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட சென்னையில ஏதோ ஒரு கேஸ்ல பிரேமலதா மாட்டிக்கிட்டான். அதுலயும் போய் ஜாமீன் எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இங்க எங்க மங்களசுந்தர் தியேட்டர்ல வந்துட்டு பிரேமலதாவை நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் பண்ணாத, நீ ஒரு பொசிஷன்ல இருக்கிற, நீ உலக மக்கள் உன்னை எல்லாரும் பாராட்டும் போது அந்த இடத்துல உனக்கு அந்த விவாகரத்துங்கிறது இதாயிருக்கும். வந்து 2 குழந்தைகளையும் தான் வளர்த்துக்கிறேன், இவளை துரத்தி விட போறேன். இவளால ஏகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் டிசம்பர் 26 1993 டிசம்பர் 26 1993, அதாவது அந்த குண்டு 2வது சண்முக பாண்டியன் இருக்கே, அதுக்கு வந்து 8 மாசமோ என்னமோ தான் ஆயிருக்கும். அது அப்ப அந்த குழந்தை, அது சின்ன குழந்தை.
அந்த 2வது இது கூட கொண்டாடாம இவ என்னைய துரத்துறதுலயும் எனக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்கவங்க அவங்கள இது பண்றதுலயுமே குறியா இருக்காங்க பிரேமலதா. அப்பதான் கடைசி தடவை தான் இவ வந்து அரெஸ்ட் ஆனா. இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி, நான் சொன்னேன்ல 2 சக்கரவர்த்தி உண்டு. ஒன்னு என்னை அடையாளம் கண்டுகொண்ட டிஐஜி, பெரிய சென்னையில இருக்கக்கூடிய ஐஜி, அவர் வந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த பொண்ணு இப்படித்தான் அப்படின்னுட்டு. சின்ன குழந்தையில அது ஒரு சக்கரவர்த்தி. அது ஞாபகமா தான் சினிமால வந்து சக்கரவர்த்தி சக்கரவர்த்தின்னு வரும். 2வது பிரேமலதாவை அரெஸ்ட் பண்ண சக்கரவர்த்தி. ஆமா, இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி பிரேமலதாவை அரெஸ்ட் பண்ணாரு. அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போதெல்லாம் சொல்லி அழுதுகிட்டே போனாரு. நான் கடையனூர்ல என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு திருப்பு முனைனா அது இந்த கடையனூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த பிரேமலதா பலத்த ஆம்பளை தான் இப்படி எழுதும். கொலகாரியோட கூட்டாளி இப்படிதான் எழுதும். இவளோட புள்ளை விருதுநகர்ல ஜெயிச்சா அந்த விருதுநகர் மக்கள் எந்த நிலைமையில கவனிக்கப்படுவாங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கோங்க. அவன் விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிட்டானா விருதுநகர் தலையெழுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. விருதுநகர்ல தான் எனக்கும் விஜயகாந்துக்கும் திருமணம் ஆச்சு. அங்க உள்ள ஒரு குலதெய்வம் கோவில்ல, அவரோட குலதெய்வம் உள்ள கோவில வச்சு கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. அது யார் போட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல. நான் வந்து ராசி ஸ்டுடியோ அவருக்கு ஆசி தம்பிக்கு போன் போட்டு கேட்டேன். அவரோட ரெக்கார்ட், நாங்க பேசின ரெக்கார்டுனுக்கு. அதுக்கப்புறம் அவருடைய நம்பர் கொடுத்த இன்னொரு நபருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த ரெக்கார்டும் இருக்கு. அது எப்படி எனக்கு யூடியூப்ல போடணுங்கிறது எனக்கு தெரியாது. நான் கேட்ட கேள்வி வந்து, விஜயகாந்த் வந்து உங்ககிட்ட போட்டோ எடுக்க வரும்பொழுது சொல்ல வரேன், நீதான் அப்ப எனக்கு அதுக்கு ஒரு இன்னொரு உதவி, அது நானே அப்படின்னு தன்னைத்தானே எழுதிருக்குது. புரிஞ்சுதா? இந்த பிரமிளா வைதேகியா நடிச்சிருக்கு போல இருக்கு. சரியா? வைதேகி காத்திருந்தாள்ல, அந்த வைதேகியும் இந்த பிரமிளாவும் பிரேமலதாவும் ஒன்னா. 2 பேரும் கல்யாணம் ஆன பிறகு 1 வருஷம் வரைக்கும் 2 பேரும் சண்டை 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 சண்டை. அவன் எதுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணானா, என் வயிற்றுல குழந்தை வளருதான்னு பாக்குறதுக்கு. அவன் இனி முடிச்சிட்டான், வேலையை முடிச்சிட்டான். கல்யாணம் ஆகி அங்க காசியில போய் அப்பா அம்மாக்கு கல்யாணம் இது கர்மம்லாம் பண்றதுக்கு முதல் நாள் தம்பதியரா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்யாணத்துக்கு முதல் நாளே எனக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எனக்கே தெரியாம மயக்க மருந்து கொடுத்து முடிச்சிட்டான். சினிமா நடிகர் தானே, அவன்கிட்ட எல்லாம் கிடைக்குமே. முடிச்சுட்டு அப்புறம் தான் மறுநாளைக்கு தான் நாங்க வந்து அழகர் சுவாமி நாயுடு அவன் முன்னோர்கள் எல்லாருக்கும் நாங்க கர்மம் பண்ணினோம். பிரேமலதா வச்சு கர்மம் பண்ணக்கூடாதுன்னு என்னைய கூட்டு போய் கர்மம் பண்ணான். உண்மைகள் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்னு ஏமா போய் சொல்ல மாட்டான். அதுவும் பப்ளிக்ல போட்டுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் பாப்பாங்க பப்ளிக்ல. இப்ப எல்லாரும் பாக்கல, ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெரிய பெரிய இடம் சிபிசிஐடி, என்னோட நண்பர்கள் சிபிசிஐடி, போலீஸ், மிலிட்டரி நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஹை அத்தாரிட்டி வரைக்கும் என் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஏமா எதுல போய் சொல்லுவா, எதுல சும்மா வெட்டி பந்தா பண்ணுவா, எதுல தன்னைத்தானே பீத்திக்கிடுவா. அதெல்லாம் அவங்களுக்கு என்னைய பத்தி நல்லாவே தெரியும். கண்டவங்க எல்லாம் என்னை வந்து சும்மா எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாதுன்னு இவ்வளவு பப்ளிக்ல நான் பதிவு போட்டுட்டு இருக்கேன்னா உண்மையை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த ராசி ஸ்டுடியோக்காரர் போன் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி. சார், விஜயகாந்த் உங்ககிட்ட போட்டோ எடுக்க வரும்போது ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வருவாரா அப்படின்னு கேட்டேன். ஆமா கூட்டு வருவாரு. ஆமா அப்படின்னு. அந்த குழந்தை பேரு பாரதியா அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்ன. இந்த 2 விஷயம் எனக்கு போதும். அப்புறம் அவரு என்னை வந்து விஜயகாந்த் வந்து என்னை மடியில உட்கார வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்தான், இப்படி அணைச்சிக்கிட்டு போட்டோ எடுத்தான், முத்தம் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்தான். அப்புறம் என்னை இப்படி, நான் சின்ன குழந்தை தானே, இப்படி தோல்ல இப்படி தூக்கி வச்சுட்டு போட்டோ எடுத்தான். எப்போ இனிக்கும் இளமை படத்துல அறிமுகம் ஆனதுக்கு அப்புறமும், இனிக்கும் இளமை படத்துல அறிமுகம் ஆறதுக்கு முன்னாடி, நான் எனக்கு இந்த மாதிரிலாம் சக்தி உண்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால, அந்த ஈர்ப்புனால அவன் என்னை ஊரத்தை கூட்டிட்டு போவான். அது போக அழகர் சாமி நாயுடு வந்து சித்திரை திருவிழாக்கெல்லாம் என்னால போக முடியல, நீ இவளை கூட்டிட்டு போ அப்படின்னு, நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதுனால அவன் என்னை கூட்டிட்டு சுத்திட்டு அலைவான். இனிக்கும் சுத்திட்டு அலைவான். இனிக்கும் இளமை படத்துல நடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை ஊரை சுத்த கூட்டி போகும்போதெல்லாம் என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டான். அப்பவும் எடுத்துக்கிட்டான், இப்பவும் எடுத்துக்கிட்டான். படத்துல நடிச்சதுக்கு அப்புறமும் எடுத்துக்கிட்டான், படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியும் விஜயராஜும் என்னை போட்டோ எடுத்துக்கிட்டான். அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராசி ஸ்டுடியோக்காரர் பாக்குறேன்னு இருக்காரு. அதுக்குள்ள விஜய் பிரபாகரோட அந்த பிரேமலதாவோட குண்டாஸ், அந்த சுதீஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து ராசி ஸ்டுடியோக்காரருக்கு ஏதாவது துன்பம் தொல்லை, அந்த ஸ்டுடியோவை அடிச்சு நொறுக்கிறது, இதெல்லாம் வந்தா அது பிரேமலதா, சுதீஷ்,
அந்த சுத்தீஷோட 2 அந்த அக்கா புருஷங்க இவங்க தான் காரணம். உண்மையை மறைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மீசை ராஜேந்திரன் அவரை சேர்த்துக்கணுமே. அவர் தானே பிரேமலதாக்கு கூஜா. பிரேமலதாவோட கையில இருக்கிற கூஜா, அந்த கூஜாவோட பேரு மீசை ராஜேந்திரன். ஆமா, அதனால உண்மைகள் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அந்த கூட்டாளி தான் இப்படி கமெண்ட் போட்டிருக்கான், பைத்தியம் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு. ஏன் நான் உயிரோட இருக்க கூடாதுங்கிறதுக்கு நீ என்ன அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனியாடா? உன் ஐடியை நான் ட்ரேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏமாலாம் ஆயுதத்தை கையில எடுக்கவே மாட்டா. நீ என்னை பார்த்து என்னை நோக்கி எடுத்த அதே ஆயுதத்தை உனக்கு எதிராக திருப்புவேன். அதுவே உனக்கு எதிராக திரும்பும். என்னை பத்தி தெரியாம சும்மா இதா கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு. என்னது அந்த வைதேகி 100 பிரேமலதாக்கு சமமா? மானங்கெட்டவளை. அவன் 100 பிரேமலதாக்கு சமானமா? அந்த வைதேகி கல்யாணம்லாம் ஆறதுக்கு முன்னாடியே வைதேகி காத்திருந்தாள் வந்தாச்சு. அவன் சொல்லி சொல்லி இப்ராஹிம் ராவுத்தர் சொன்னார் என்கிட்ட, எப்ப பார்த்தாலும் ஒன்னே நடிச்சு ராசா ஆத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தா அடி போல. அதுவும் இந்த பாட்டு, சிந்திய வெண்பனி செப்பையில் முத்தாச்சு என் கண்ணம்மா, அந்த பாட்டெல்லாம் என்னை நினைச்சேதான் பாடினேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பூந்தோட்ட காவல்காரன் அந்த பாட்டு, அதெல்லாம் என்னைய நினைச்சேதான் பாட்டு பாடுவான். அந்த காதல் காட்சியெல்லாம் என்னைய நினைச்சது. அப்புறம் மனதில் சூங்கோடு, அதுல நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப். இதை வச்சிருவோம். ஏன் இதுல வரமாட்டீங்களா? போகுதா இல்லையா? லைவ் வருதா இல்லையா? சந்தேகமா இருக்கு எனக்கு. இதுலயும் வரமாட்டேங்குது. லைவே வரலையே. ஐயோ, ஏன் வரமாட்டேங்குது? இவ்வளவு நேரம் பேசுனது வீணா போச்சே. ஏன் வரமாட்டேங்குது? வரமாட்டேங்குதே. உண்மையிலே லைவ் தெரியுதா இல்லையா? லைவ் ஓடிட்டு தானே இருக்கு. இதுலயே வர மாட்டேங்குது. மாட்டேங்குதே. போஸ்ட் ஆமா, இப்பதான் வருது. தெய்வமே, இப்பதான் வந்துட்டு இருக்குது. இந்த பாட்டு ஆடுவான், மனதினில் சுகம் கூடு, இந்த ஸ்டெப் போடுவோம். ஐயோ, பேடு பள்ளமா இருக்கு, ஆடினா நான் தான் விழுவேன். மனதினில் சுகம் கூடு, அந்த பாட்டு. மடியினில் சுகம் கூடாது பாட்டுட்டு, ஆரம்பமாகட்டும் மாலாபனை
ஆரம்பமாகட்டும் ஆலாபனை. அது என்னோட ஸ்டெப், அது நான் சொல்லி கொடுத்தது. தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும், அதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தது. நடன அமைப்பு, சட்டம் ஒரு இருட்டறை, எஸ்.ஏ. சந்திரசேகரன் இவனுக்கெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் அந்த பாட்டு அது. சரி, இன்னைக்கு நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு அண்ணா கலெக்டர் ஆனா, அதாவது விசாலாட்சியம்மன் கோவில் தெரு, இப்போ அந்த வீடு கிடையாது. விசாலாட்சியம்மன் கோவில் தெருவில் வந்து 1ஆம் நம்பர் வீடு, 2ஆம் நம்பர் கோபால் பல்படி நவநீத கிருஷ்ணன். அவன் அந்த அண்ணாவை, நவநீத கிருஷ்ணன் அண்ணாவையும் போலீஸ் ஆக்குனது நான் தான். நீங்கள் போலீஸாக வருவீங்க அப்படின்னு சொன்னதும் நான் தான். அந்த அண்ணா போலீஸ் ஆக்குவேன்னு சொன்னதும் நான் தான். அதுக்கு அடுத்தது அந்த நவநீத கிருஷ்ணன் கோபால் பல்பொடியோட பையன் நவநீத கிருஷ்ணனுடைய தொப்பியை எடுத்து தான் நம்ம இப்போ சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் கல்யாணி, அவனுக்கு சின்ன வயசுலேயே அவனுக்கு தொப்பியை போட்டு அழகு பார்த்து, நீ எதிர்காலத்தில் நீ போலீஸாக வருவான்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். 3ஆம் நம்பர் வீடு, 4ஆம் நம்பர் வீடு, 3ஆம் நம்பர் வீடு கிடையாது, அதுக்கப்புறம் மாட்டு தொழு வரும், அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் வீடு, 5, 6, 7 இருக்கிறதுலே கடைசி வீடு அதுதான். அப்போ அந்த காலத்தில் அந்த காலத்தில் கடைசி வீடு அதுதான். அதற்கப்புறம் கொஞ்சம் அப்படி இடைவெளி வரும், அப்புறம் ஆதிசங்கர மடம் வரும். பழைய காலத்து வீடை சொல்கிறேன். அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தான், அவன் பேர் ஹரிகரன். அவன் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு. நான் வந்து ஏ கிளாஸ், அவன் பி கிளாஸ். நான் ஏ செக்ஷன், அவன் பி செக்ஷன். அந்த பையனுடைய மாமா தான் கலெக்டர் ஆனார். எங்கள் ஊரில் சங்கரா ஸ்கூலில் படித்த அந்த சுப்பிரமணியன் ஒரு அண்ணா, மணியன் தான் முதல்ல கலெக்டர் ஆனது அந்த அண்ணா தான். இந்த அப்பா இப்போ நான் பேச போகிறது அந்த அண்ணாவை பற்றி. என்னைய வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அக்கா துரத்தி விட்டதுக்கப்புறம் என்னை பச்சேரி மக்கள் தான் வளர்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், நான் சேரி மக்கள் தான் சொல்வேன். என்னை பிடிச்சி உள்ள வைக்கனா வச்சுக்கப்போ. சும்மா சேரி மக்களுக்கு எல்லாம் விளக்கம்னா என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சேரி மக்கள் தான் சொல்லுவேன். நீ தப்பாக இட போட்டேன்னா உன்னோட வச்சுக்கோ. சேரி மக்கள் தான் என்னை வளர்த்தாங்க. அதில் அந்த துப்புரவு பணியாளர் அந்த சண்முகம், மாரியம்மாள் அவங்க 2 பேரும் தான் என்னை வந்து வளர்த்தா. அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு என்னை வளர்ப்பாங்க. அப்போ என்னோட தியான சக்தி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் விட்டு வச்சிருப்பேன். தியான சக்தி யார்கிட்ட விட்டு வச்சிருப்பேன், பிணமெரிக்கிறவர்கிட்ட ஒன்று இருக்கும். 2வது வந்து மகாலிங்கம், 3வது வேலாயுத கோனார், 4 என்னை வளர்த்த ஸ்ரீனிவாச சர்மா அவர்கிட்டையும் தியான சக்தியை விட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் லால்சிங் சார், ஹரிணி வித்யாலயா லால்சிங் சார். அதுக்கப்புறம் கோபால் ராஜா, ரேணுகாவோட ஹஸ்பண்டு கோபால் ராஜா, இந்த நடராஜ் கணேஷோட அப்பா கோபால் ராஜாட்ட இருக்கும். அப்புறம் சுந்தரகோணார்ட்ட என்னோட சக்தி இருக்கும். தியான சக்தியெல்லாம் சுந்தரகோணார்ட்ட விட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மங்களசுந்தரி சினிமா தியேட்டர் ஓனர், படம் எடுக்கிறவர், படம் ஓட்டுறவர்கிட்ட என் சக்தி இருக்கும். அப்புறம் அங்கே டிக்கெட் கொடுப்பார்ல, அவர்கிட்ட என் சக்தி விட்டு வச்சிருப்பேன். அது அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் டீ கடைக்காரரு, அவர்கிட்ட என் சக்தியை நான் விட்டு வச்சிருப்பேன், தியான சக்தியை விட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அங்கே எங்கள் ஊரில் வந்து அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இப்படி தெற்க பார்த்து இப்படி வந்தோன்னா அங்கே ஒரு மரக்கடை இருந்தது. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. மரக்கடையில் அந்த மரக்கடைக்காரர் எனக்கு கண்ணம்மான் பேர் வச்சார். அவர்கிட்ட என் சக்தி விட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சேரி மக்களில் என்னை வளர்த்தவர்கிட்ட விட்டு வச்சிருப்பேன். அது போக சின்ன 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 குட்டி குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அவங்கள அடிச்சு போட்டு அடின்னு அடிச்சு போட்டு தவத்தை மாற்றி விட்டுருவேன். ஏன்னா என்கிட்ட இருந்து நான் வீட்டுக்கு போகக்கூடாது, மாற்றி விட்டு அந்த பசங்களை நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்னுடைய லவ்வர் அறிவழகன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்டையும் என்னுடைய சக்தி இருக்கும். குடும்பம் பிரச்சனை இருந்தது, யாராவது தம்பதிகள் பிரியிற மாதிரி இருந்தாங்களா, அல்லது இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் ஒன்னா சேருமா, ரொம்ப நாளாக அவங்களுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கே, கல்யாணம் ஆகுமா, ஏன் இந்த தம்பதிகள் பிரிஞ்சு போனாங்க, சேர்க்கலாமா வேண்டாமா, இந்த 2 பேருக்கு உள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கே, இவங்க இப்படி இருக்காங்களே, அந்த மாதிரி தம்பதிகளை சேர்க்கணும், காதலர்களை சேராதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னோட காதலன் அறிவழகன்ட்ட நான் என்னோட சக்தி விட்டு வச்சுருப்பேன். அதுவும் அவனை எப்படி இப்போதான் அறிவழகனை பற்றி இப்போ பேச வரப்போகிறேன். அறிவழகனை வந்து சக்தி எடுக்கணும், நானும் அவனும் மூஞ்சி ஒருத்தர் முகம் பார்த்துக்க கூடாது. நான் சேரி பக்கம் வந்தாச்சுனாலே இவங்க வந்துருவாங்க. நான் அறிவழகன் என்னை பார்க்க வரணும் அப்படின்னா நான் அதுக்கு பசங்களை போட்டு அடிச்சு போட்டு வந்துடுவேன். டேய் என்னை அறிவாளிங்க சொல்லிட்டா, என்னை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லிடா, அறிவாளிங்க சொல்லிட்டா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த பசங்களை அடிச்சு போட்டு வந்துடுவேன். அது நேராக என்னை வளர்த்தவருக்கு கம்ப்ளைண்ட் போகும். அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யோ
ஒப்புல இந்த மாதிரி நீ அறிவாளின்னு சொல்லி நான் அழகா இருக்கேன்னு சொல்லி இந்த சின்ன பசங்களை போய் அடிச்சு போட்டு போகுது சார். அப்போ அவனை புரிஞ்சுக்கிடுவான், இவ அறிவழகனை பார்க்கணும் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு. அறிவழகன் கரெக்டாக வந்துடுவான். வந்த உடனே நீ நான் கண்ணை மூடிக்கிறேன், என் முன்னாடி உன் முதுகு காட்டிட்டு வந்து நெல் அப்படின்பேன். இவன் என் முன்னாடி முதுகு காட்டிட்டு இப்படி வந்து நிற்பான். நான் அப்படியே அவனை சட்டையை கட்டுறா அப்படின்பேன். சட்டையை கட்டிடுவான். சட்டையை கட்டின உடனே அவனை இறுக்கி இப்படி அனுப்பேன். அறிவழகனை, என்னோட காதலன் அறிவழகனை இறுக்க, இந்த ஜென்மத்துக்கு உண்டான காதலன் இது, ஜென்ம காதலன். அது பூர்வ ஜென்ம காதலன் என்பது விஜயகாந்த். ரதி மன்மதன் காதல்ங்கிறது விஜயகாந்த். இது இந்த ஜென்மத்துக்கு உண்டான காதலன் இவன். என்னுடைய இந்த பதிவு, இந்த காதலனுக்கு உண்டான பதிவு வந்து சாதனமானவங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது. ஆன்மீகர்கள், நல்ல சிறந்த ஆன்மீகர்களுக்கு புரியும். அப்புறம் இந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, மனநிலை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட், இவங்களுக்குலாம் என்னோட இது வந்து புரியும். உங்களை இப்படி இறுக்கி அனுப்பேன். அணைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை மனசுல நினைச்சிட்டு அவனை அப்படி எடுத்துட்டு இப்படி பார்த்தேன்னா அது சேருமா சேராதா, இல்லை சேர்த்து நம்ம தான் வைக்கணுமா, அதுக்குண்டான ரிசல்ட்டு அறிவழகன்ட்டு எடுப்பேன். இப்போ வரேன். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயா இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றா ஆக்கணும்னா ஒவ்வொருத்தையும் சக்தி வாங்கி 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 அவங்களை பாஸ் பண்ணுவேன். ஏன் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா, என் குடும்பம் மோசமான குடும்பம். ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்கும், பிசிக்கல் டார்ச்சர் கொடுக்கும். அதெல்லாம் மன உளைச்சல் இருக்கும்போது அப்படி நொறுங்கிடுவேன். அப்போ எனக்கு தியானம் பண்ணலாம் எனக்கு இருக்காது, என்னையே நான் மறந்துடுவேன். அப்போ யாராவது பிரச்சனைன்னு வரும்போது நம்ம என்ன பண்றதுன்னா, அவங்கள போய் அணைச்சிட்டு அவங்கள்ட்ட சக்தி எடுத்து ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி உங்களுக்கு மாற்றி விட்டுருவேன். அப்படிதான் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ வரேன். அப்போ இந்த சுப்பிரமணிய அண்ணா இருக்காங்க இல்லையா, ஆதிசங்கரர் மடம். ஆதிசங்கரர் மடத்துல வந்து என்னோட குரு சுப்பிரமணியன் சீனிவாச சர்மா வந்து எல்லா அண்ணாமாரு, எனக்கு தான் எல்லாரும் அண்ணாமாரு தானே, வயசு பசங்க எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டு ருத்ரம் சொல்லி கொடுப்பாரு. கணபதி அதர்வசீஷம், அதுக்கப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், இதெல்லாம் வந்து ஆன்மீக கிளாஸ் அங்கே வந்து நடக்கும். அவர் வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல சமஸ்கிருத டீச்சர். சாயங்கால நேரமெல்லாம் அந்த குழந்தைகளுக்குலாம் வந்து சமஸ்கிருதம் இந்த பசங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அது போக வெளிகாஸ்ட் யாராவது வெளி ஜாதிக்காரா வேற ஜாதிக்காரா வந்து கத்துக்கணும் என்றால் கத்துக்கொள்ளலாம், விருப்பம் இருந்தால் கற்றுக்கொள்ளலாம். அப்படியே அவங்க நின்றுட்டு அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா நீ உட்காந்து நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல தனியா வீட்டுக்கு வர வச்சு கூட சொல்லி கொடுப்பாரு. என்னுடைய குரு ஜாதி பார்க்க மாட்டாரு. அவர் தான் எனக்கு ஜாதி பார்க்க கூடாதுங்கிறத கற்றுக் கொடுத்த, என்னை வளர்த்த அந்த இவரு சினிமா தியேட்டர் ஓனர் சண்முகம் அப்படிங்கிறவரும் ஜாதி எதுவும் பார்க்க கூடாது, ஜாதி என்பதில் பிறப்பில் கிடையாது, அவன் செய்யும் எண்ணத்தில் தான், கெட்ட எண்ணத்தில் தான் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு என்பது இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாலும். அவன் பழக்க வழக்கம், துஷ்டன் மூடன் துன்மார்க்கன், அவன் தான் மேல் ஜாதி கீழ் ஜாதியில அவங்கள தான் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. செய்யும் தொழிலை வச்சு அவன் மேல் ஜாதி கீழ் ஜாதி கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஆழ பதிஞ்சு வச்சுட்டாங்க சின்ன வயசுல இருந்து. அப்போ இந்த கல்யாணி இருக்கானே நம்ம சிஏடி, அந்த மூதேவி என் பின்னாடியே வரும். அவன் என்னோட வாள் அப்படிம்பாங்க. அதனாலதான் எல்லா திரைப்படங்களையும் சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணி கல்யாணி அப்படிங்கிற கேரக்டர் வரும். அந்த கல்யாணிங்கிற கேரக்டர் வந்து இவனை வச்சுதான் அந்த பெயரை எழுதுவாங்க, கேரக்டர் கொண்டு வருவாங்க. கௌரி இதெல்லாம் என்னோட பேரு. கல்யாணிங்கிற கேரக்டர் வந்துன்னா கல்யாணி ஞாபகமாக. இது முதல்ல சொன்னது இவரு விசு தான் இதை பத்தி சொன்னது. அதுக்கப்புறம் நானும் வந்து விளையாடிட்டு இருப்பேன். நான் அந்த ருத்ரம் சமக்கம் இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க நானும் உட்காந்து சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். அப்பெல்லாம் திருமங்கலத்துல இருந்து நான் ஊருக்கு வந்து போற நேரம், திருமங்கலம் பிளஸ் கிருஷ்ணாபுரம், திருமங்கலம் கிருஷ்ணாபுரம் விசிட் பண்ற இடம். இந்த ஊர்லயே நான் பெர்மனண்டா தங்கல, அந்த பருவம் அது. அப்போ அண்ணா வந்து அப்போ +2 படிச்சுட்டு இருந்தா. பிரஜனனே பிரம்மாதிஷ்டது பாதையோரஸ்திஷ்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இந்த பசங்க எல்லாம் பின்னாடியே 2 தடவை சொல்லுவாங்க. நானும் உட்காந்து சொல்லும்போது இவன் வருவான், கல்யாணி பிரஜனனே பிரம்மாதிஷ்டது சொல்லாதே என் கூட விளையாடவா அப்படின்பா. பாதையோர் ஹஸ்திஷ்டது சொல்லாதே என் கூட விளையாடவா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி இழுப்பான். அப்புறம் சஞ்சாமே மயஞ்சாமே அப்படியே அந்த சமக்கம் நமக்கம்லாம் சொல்லும்போது இவன் மே சொல்லாதேன்னு பா இவங்க கூட அப்படின்பா. அப்போ சீனிவாச சர்மா அப்படின்னு கண்ணை காட்டுவாரு, போ அவங்க கூட விளையாட போ அப்படின்னா. உடனே இவங்க கூட சேர்ந்து நானும் விளையாட போவேன். தெரியுதா? சரி சொல்லிட்டு நானும் இவங்க கூட சேர்ந்து விளையாட போவேன். இவங்க கூட சேர்ந்து சுத்தி விளையாடிட்டு இருப்பேன். ஒரு தடவை என்னாச்சு, அண்ணா +2 படிச்சுட்டு இருந்தா. +2 எக்ஸாம் மணியன் நான் வந்து +2 எக்ஸாம் நெருங்க
எக்ஸாம் நெருங்க 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 அண்ணாக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாம போயிருச்சு. ஜாண்டிஸ், மஞ்சக்காமலை, இன்னும் என்ன ஒண்ணு, ஒரேடியா படுத்துட்டா. அந்த அண்ணா வாத்துல நல்லா படிப்பா. ஒரேடியா உடம்பு முடியாம படுத்துட்டா. படுத்ததுக்கு அப்புறம் எக்ஸாம் நெருங்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஹால் டிக்கெட் வாங்கியாச்சு. அண்ணா மட்டும் வாங்கல. மணி அண்ணா மட்டும் ஹால் டிக்கெட் வாங்கவே இல்லை. அப்போ அந்த மாமி இருக்காங்க இல்லையா, அந்த அண்ணாவோட அம்மாவுக்கு வந்து ஊர்ல இருந்து ஏதோ தந்தி வந்துதான், யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னா என்னமோ தந்தி, என்னமோ தெரியல, குடும்பமே ஊருக்கு போக வேண்டி இருந்தது. அண்ணா மட்டும் ஆத்துல விட்டுட்டு. அப்போ சீனிவாச சர்மா எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வந்தது. டக்கு டக்கு டக்குன்னு ஓடி வந்து அண்ணாவத்துல வந்து இப்படி எட்டி பாக்குறேன். அண்ணா மட்டும் தனியா படுத்துட்டு இருந்தா. அண்ணா நீ தனியா படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு. ஆமா. நான் உடனே ஓடி போய் தாத்தா போய் கூட்டிட்டு வந்தேன். தாத்தா அந்த அண்ணா இருக்கா இல்லையா, தனியா படுத்துட்டு இருக்கா அப்படின்னு. அண்ணா வந்துட்டா. அவர் குரு இவர் வந்தாரு. இல்ல வந்த உடனே இப்படி பார்த்தாரு. அதுக்கு முன்னாடினா அண்ணா ஏன் வரவே இல்லை, அண்ணா ஏன் ருத்ரத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாப்பாரு. பார்த்துட்டு போகும்போது அன்னைக்கு ஒரு நாள் வரவே இல்லை. அப்ப சரி நான் மட்டும் அண்ணா போய் பார்த்தேன். பார்த்துட்டு தாத்தா இங்க வா, எல்லாரும் ஆத்துல யாருமே இல்லை, அண்ணா மட்டும் தனியா இருக்கா அப்படின்னு சொன்னேன். அவர் வந்தாரு. வந்து பார்த்துட்டு ஓ ஆத்துல ஒத்துருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு ராத்திரி இந்த குழந்தை உன் கூட தூங்கட்டும். அண்ணாவுக்கா ஒரே கவலை. ஹால் டிக்கெட் வாங்கியாச்சு. நாளன்னைக்கு பரீட்சை. ஹால் டிக்கெட் வாங்கலை, நாளன்னைக்கு பரீட்சை. நாளை கழிச்சு பரீட்சைன்னா இன்னைக்கும் அண்ணா உடம்பு முடியாம தான் படுத்துட்டு இருக்கா. எக்ஸாம் எழுதுவோமா மாட்டோமாங்கிற சந்தேகமே வந்தாச்சு. போச்சு நமக்கு இந்த வருஷம் போச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அம்மா எல்லாரும் சொல்லிட்டு இந்த வருஷம் போனா போயிட்டு போறது, அடுத்த வருஷம் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சமாதானம் பண்ணியாச்சு. இல்லை நான் எழுதணும் அப்படிங்கும்போது தான் சீனிவாச சர்மா சொல்றாரு, நீ ராத்திரி தனியா படுத்துக்க வேண்டாம். இந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை ராசியான குழந்தை, இந்த குழந்தைய நீ உன் பக்கத்துல தூங்க வச்சுக்கோ. என்ன எப்போதும் எங்காத்துலதான் தூங்கும். எங்காத்துல இவ தூங்க 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 எங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாராத்துல தூங்குறாலோ அப்ப அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இந்த குழந்தை நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி நாளைக்கு எக்ஸாம்ங்கிற, நாளை கழிச்சு எக்ஸாம்னா அண்ணா ஹால் டிக்கெட் கூட வாங்கவே இல்லை. அப்ப நீ என்ன பண்ணு, இந்த குழந்தைய ராத்திரி உங்களோட தூங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்றா. என்கிட்ட வந்து அந்த சீனிவாச சர்மா தாத்தா சொல்றார், நீங்க படுத்துக்கோன்னா அப்படின்னு. சரி. அவர் வந்து சர்மா தாத்தா வந்து என்னை அபிராமி அப்படின்னு தான் கூப்பிடுவார். அபிராமி நீங்க தூங்கு அப்படின்னாரு. சரி அப்படின்னு ஆச்சு. அவரும் போயாச்சு. அண்ணாக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு. அப்புறம் தாத்தா தான் வாத்துல இருந்து சாதம் எடுத்துட்டு இருந்த கஞ்சி மாதிரி ஏதோ போட்டு, அந்த கஞ்சியை நானே ஊட்டி விட்டேன் அண்ணாவுக்கு. அண்ணா சாப்பிட்டாச்சு. அப்புறம் நானே என் கையால எடுத்து என்னென்ன மாத்திரை வேணும் அப்படின்னு கேட்டேன். அண்ணா இதை எடும்பா. அப்புறம் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அண்ணாக்கு மாத்திரையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அண்ணா நீ தூங்கு அப்படின்னு. அண்ணா தூங்கியாச்சு. அப்பெல்லாம் பழைய காலத்துல 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோமே, ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது. 8 மணிக்கெல்லாம் அண்ணா அந்த கொல்லை கதவு அந்த கதவு எல்லாத்தையும் அவரே மாமாவே சாத்திட்டு போயிட்டாரு. இந்த வான்வெளி மட்டும் திறந்துருக்கும், கையால போனோம் பாத்ரூம்லாம் போகணுமே, அதுக்காக அதை மட்டும் திறந்துட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா, அண்ணா சீனிவாச சர்மா தாத்தா வந்து சரி தூங்கு அப்படின்னு போயிட்டாரு. நானும் தூங்கியாச்சு. நான் குழந்தை நல்லா தூங்கியாச்சு. காலங்கத்தால தண்ணி சத்தம் கேட்குது, சலப் யாரோ குளிக்கிற சத்தம் கேட்குது. படக்குன்னு எந்திருந்து என் பக்கத்துல பாக்குறேன், அண்ணாவை காணும். பக்கத்துல பாக்குறேன், அண்ணாவை காணவே இல்லை. தூக்கியாரி போட்டுருச்சு. அண்ணான்னு அழறேன், நான் காணும். அப்புறம் குளிக்கிற சத்தம் கேட்டுது. அப்படி பாக்குறேன், கதை அப்படி திறக்கிறேன், அண்ணா அப்படியே குளிச்சுட்டு இருக்கா. ஐயோ அண்ணா உடம்பு சரியில்லை, இங்க குளிச்சுட்டு இருக்கேளே அப்படின்னு. அண்ணா நல்ல சோப்பெல்லாம் போட்டு நல்லா ஜெல்லு போட்டு ஷாம்பெல்லாம் போட்டு ஜெல்லு அண்ணா குளிச்சுட்டு இருக்கான். ஐயோ அண்ணா உடம்பு சரியில்லை. யாருக்கு உடம்பு சரியில்லை? நான் நல்லா ஆயிட்டேனே அப்படிங்கிறேன். என்ன சொல்றேன் அப்படின்னு. நல்லா ஆயிட்டேல? ஆமா. டக்குன்னு எடுத்துட்டா இது பண்ணினா அண்ணா ஓடி வந்து என்னை அப்படி அணைச்சு முத்தம் கொடுத்தா. எல்லாரும் சொன்னது சரியாதான் இருக்கு. நான் நம்பவே இல்லை. அப்போ அந்த தாத்தா குரு வந்து சொன்னாரு, சார் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இந்த குழந்தை உங்களோட தூங்கட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சும்மா படுத்து தூங்கிதான், நான் குழந்தை தட்டி தூங்க வச்சாச்சு. நானும் தூங்கியாச்சு. கிளம்புற அண்ணா எந்திருந்துட்டு சரி வா போலாம் அப்படி விறுவிறுன்னு என்னையும் கூட்டினா ஆத்து கதவை கூட்டினா எல்லாத்தையும் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுண்டா வா போலாம் அப்படி நான் ஸ்கூலுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு. அண்ணா நேர சர்மா தாத்தாவை போய் பார்த்துட்டு அண்ணாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த மாதிரி இந்த குழந்தையால நான் நன்னா ஆயிட்டேனோடனே அவருக்கு தாத்தாக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். சரிப்போ ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னாரு. போயிட்டு ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. மறுநாளே அண்ணா வந்து +2 எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டான். எழுதி முடிச்சாச்சு. நானும் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போனோடனே அண்ணா எனக்கு வந்து அவர் வந்து தண்ணியின் மூலமாக, நான் வந்து தண்ணியின் மூலமாக தூது அனுப்புவது எப்படிங்கிறத
சினிமா தியேட்டர் ஓனருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன், இவருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இயற்கையாக வந்த ஒரு திறமையை நாம் வந்து ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்துட்டு அந்த அந்த வித்தையை நாம் திரும்ப வாங்கிக்கணும். அதனால நான் வந்து கற்றுக் கொடுத்த அந்த வித்தையை திருப்பி அவர் வந்து எனக்கு தண்ணி மூலமாக தூது விடுறாரு. அப்புறம் நான் திரும்ப அங்கேருந்து நான் ஊருக்கு வரணும் எங்கள் பாட்டி அடம் பிடிச்சோடனே திரும்ப ஊருக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அண்ணாக்கு +2 ரிசல்ட் தான் வந்தாச்சு, நல்ல மார்க்கு. அடுத்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அண்ணா நீ காலேஜ் போ அப்படின்னு. அப்போது சரி சொல்லிட்டு அண்ணா காலேஜ் முடிச்சிட்டா, பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ எந்தோ ஒன்று முடிச்சிட்டா, எனக்கு தெரியாது. காலேஜெலாம் முடிச்சிட்டா. நானும் என்ன பண்ணிட்டேன், 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தாத்தா இறந்து போயாச்சு. இறந்து போனதுக்கப்புறம் நாங்கள் ஊரோட தங்க வந்தாச்சு, ஊரோடையே இருக்கணும். அப்போ எங்கள் மாமா மாமிக்கு, என்னுடைய கண்ண மாமாவுக்கு, அவருடைய சர்மா தாத்தாவோட பொண்ணு வேதா மாமிக்கும் நான் தான் சேர்த்து கல்யாணத்துக்கு சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போது அண்ணா வந்து காலேஜ் படித்து முடிச்சிட்டா. முடித்த உடனே இவர் வந்து அந்த ஹரி இருக்கானே, ஹரி வந்து என்னை கூப்பிடுறான், உன்னை மாமா கூப்பிடுறா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் நேராக கிழக்காத்துக்கு போனேன். என்னண்ணா அப்படின்னு. அண்ணா வந்து டேபிளில் வந்து புக்ஸ்லாம் வச்சுருக்கா, எல்லாம் வச்சுருக்கிறா. நான் வந்து நீ சொன்ன மாதிரி காலேஜெலாம் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணணுமா, சென்னைக்கு போய் பிஸ்னஸ் பண்ணணுமா, இல்லை யாருக்கிட்ட நான் வேலைக்கு சேரணுமா அப்படிங்கிறத நீ சொல்லு. இன்னைக்கு நான் எந்திருந்து நடமாடி +2 முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் இருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். என்னோட எதிர்காலத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என்ன செய்யலாம் அப்படின்னாரு. அப்போ எங்கள் ஆத்துல எங்கள் அக்கா என்ன பண்ணுவான், இவளுக்கு பெரிய ஐஏஎஸ் கலெக்டர், எல்லாரும் என்னோட அறிவெல்லாம் பார்த்துட்டு இவ எதிர்காலத்தில் இவ கலெக்டரா வருவா, இவ எதிர்காலத்தில் வக்கீலா வருவா, இவ எதிர்காலத்தில் நல்ல ஸ்கூல் வச்சு நல்ல டீச்சரா வருவா அப்படின்லாம் என்னை ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் மனசுல நல்லா வாங்கிக்கிட்டேன். நம்ம வரக்கூடாது, ஆனா மற்றவங்கள வர வைக்கணும். ஆனா அந்த கலெக்டர் வர்றதுன்னா மட்டும் என்னன்னு எனக்கு புரியல. டீச்சர் புரியுது, வக்கீல் புரியுது, வாதாடுறது புரியுது, இந்த கலெக்டர்னா என்ன அர்த்தம் மட்டும் எனக்கு புரியல. அப்போ நேரம் வரேன், நான் தாத்தாட்ட கேட்டுன்னு வரேன் அப்படின்னு தாத்தா கிட்ட வேகமா ஓடி போறேன். தாத்தா கலெக்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. கலெக்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. கலெக்டர் படிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு. ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு. அப்படியா, சரி. அண்ணா வந்து மணியண்ணா வந்து என்னை கூப்பிட்டு கேட்டா, நான் வந்து பிசினஸ் பண்ணணுமா இது பண்ணணுமான்னு கேட்டா. அப்போ நீ சொன்னே இல்லையா, நீ வந்து டீச்சரா ஒருத்தரை மாத்தி விடு, இன்னொருத்தரை வக்கீலா மாத்தி விடு நீ சொன்னே இல்லையா, அதெல்லாம் நான் ஒருத்தரா மாத்துறேன். இப்ப கலெக்டரா யாரை மாத்துறது அப்படின்னு. நீ அண்ணாவை மாத்து, அண்ணாவை வந்து கலெக்டரா மாத்தணும், அப்ப அண்ணாவை நீ மாத்து அப்படின்னு. உடனே சரி நீ வாயேன் அப்படின்னு. வரேன், நீ எப்படி மாத்துறேன்னு பார்க்க வேண்டாமா, வா 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 அப்படின்னுட்டு அண்ணா சர்மா தாத்தா உடனே வந்தார். கிழக்கா வாத்துக்கு வந்தோடனே வாங்க சார் அப்படின்னு வந்து கூப்பிட்டாரு. இந்த குழந்தை என்ன சொல்லிட்டு உன்ட்டேன், இல்லை நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ திருப்பி நான் அதுக்குள்ளே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன். நான் வரேன் அப்படின்னு உடனே குடுகுடுன்னு நான் ஓடி வந்துட்டு, அண்ணா நீ கலெக்டரா போ, நீ ஐஏஎஸ் படி, கலெக்டரா போ அப்படின்னு. என்னது அப்படின்னா, நான் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுமா, அதெல்லாம் எவ்வளவு பெரிய படிப்பு, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அதுக்கும், நீ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா. இல்லைண்ணா நான் உங்களை வந்து கலெக்டர் ஆக்குவேன், என்ன நீங்க பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லினேன். ஆமா தாத்தா சொல்லியிருக்கா, தாத்தா வந்துட்டு இருக்காள் அப்படின்னு. தாத்தா கரெக்டா உள்ள என்ட்ரி ஆறார். ஆன உடனே அவ அம்மா அங்க நிக்கிறா. அம்மா எட்டு என்னடா சொல்றா இவ அப்படின்னு. உடனே இந்த மாதிரி கலெக்டர் படிக்க சொல்றா என்னைய அப்படின்னு அண்ணாவை சொல்றா. இந்த குழந்தை சொன்னா சரியாதாண்டா இருக்கும், நீ கலெக்டர் படிக்க அப்படின்னு. அதுக்குள்ளே இவர் வந்தார், சர்மா தாத்தா வந்துட்டார். சக்தி மாத்திரையா அப்படின்னா. சரி நீ நில்ல அப்படின்னு. தாத்தா கிட்ட இருந்து தாத்தா அப்படி அணைச்சிட்டு சக்தி எடுக்கிறேன், உங்ககிட்ட இருந்து சக்தி வரமாட்டேங்கிறதே அப்படின்னு. அப்போ உங்ககிட்ட இருந்து சக்தி எடுக்கிறது வேற. அப்போ அவர் வந்து என்னது அப்படின்னா, அன்னைக்கு வந்து சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கிறார். சென்னை அன்னைக்கு சாயங்காலம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன், கொல்லம்ல இருந்து செங்கோட்டை மெயில் போகும். இவா வந்து செங்கோட்டையில போய் தான் ஏறணும். இங்க இருந்து 4 மணிக்கு செங்கோட்டை வண்டினா அவர் வந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், செங்கோட்டைக்கு போகணும் அப்படின்னு நினைக்க இவ இங்க இருந்து 2 மணிக்கெல்லாம் கிளம்பணும். மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் கிளம்பினாதான் அவ அங்க செங்கோட்டை மெயில பிடிக்க முடியும், 4 மணி மெயில பிடிக்க முடியும். அப்ப அதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருக்கும். சரி ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணிடுவோம், இவனை நம்ம கலெக்டர் ஆகிறதுக்கு நம்ம இது பண்ணுவோம், வா அவர் நினைச்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்து சக்தி எடுக்க போறேன் அப்படின்னு. ஆனா அவர்கிட்ட இருந்து சக்தியே வரல. தாத்தா உங்ககிட்ட இருந்து வரமாட்டேங்கிறதே அப்படின்னு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு அண்ணா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவருக்கும் இங்க சென்னைக்கு போகணும்.
இரு தாத்தா என்னை வளர்க்குறால, நான் சேரியில போய் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு குடு குடு குடுன்னு ஓடுனேன். ஓடி போய் அந்த பாலத்துக்கிட்ட போய் இப்படி நின்ன உடனே என்னை வளர்ப்புறாருல, ஒடி வந்து டகார இப்படி பிடிச்சிட்டு என்னடி செல்லம் அப்படின்னு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாரு. என்னை வளர்ப்பாருல, ஓடி வந்து சண்முகம் ஓடி வந்தாரு. வந்த உடனே அவரோட மச்சனை இங்க நிக்கிறான். அதுக்குள்ளேயும் நான் வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு அங்க எல்லாரும் ஆள். உனக்கு நம்ம ஊர்ல இருந்து யாராவது கலெக்டர் ஆனா உனக்கு அது பெருமை தானே அப்படின்னு. ஆமா, நம்ம ஊருக்காரங்க யாராவது கலெக்டர் ஆனா நம்மளுக்கு பெருமை தானே. ஆமா, அது நம்ம ஊருக்காரங்க கலெக்டர் ஆக போறாங்க அப்படின்னு. யாரு அப்படின்னு. இந்த ஆத்துல மணியன் ஒரு அண்ணா இருக்காங்க இல்லையா, உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அந்த அண்ணாக்கு +2 எழுத வச்சலாம். ஆமா, அவர் தான் நான் கலெக்டர் ஆக போறேன். சரி, அதுக்கு நான் சக்தி எடுக்க போறேன். யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்தா எடுக்க போறேன் அப்படின்னு. என்னடா என்கிட்ட இருந்தா? நானும் ஒரு தலித், என்கிட்ட இருந்து நீ ஏன்பா எடுக்கிற? நான் ஒரு கீழ் ஜாதி அப்படின்னு. உடனே கீழ் ஜாதின்னு சொல்லாத, உடனே தலித்துன்னு சொல்லாத, நீ அப்படி சொல்லாத, நான் உங்ககிட்ட இருந்து தான் நான் சக்தி எடுக்க போறேன் அப்படின்னு. என்ன செஞ்சேன்? அவர் அப்படி இறுக்கி அடைச்சிட்டேன். அந்த இவர் இருக்கிறால, அது என்னை வளர்ப்பார்ல, அவரை நான் இப்படிதான் இருப்பேன், அவர் என் உயரத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. என்கிட்ட குழந்தை மாதிரி தான் பேசணும். என்கிட்ட தாழ்ந்து என்னை குழந்தையா மாதிரி, இன்னும் வளர்ந்தாலும் நான் பெரியவளானாலும் என்கிட்ட குழந்தையா தான் எல்லாரும் வந்து பேசுவாங்க. அவங்க டகான்னு மண்டி போட்டு தான் என்கிட்ட பேசுவாங்க. எங்க ஊருக்காரங்க மட்டும், வெளியில இருந்து வரவங்களுக்கு அப்படி கிடையாது. டக்குன்னு இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு, அவரோட உயரத்துக்கு தானே நான் இருக்கேன், அவர் என் உயரத்துக்கு அவர் உட்காந்துக்கிட்டாரு, மட்டி போட்டு உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துட்டோன்னே இப்படி பிடிச்சிட்டு இறுக்கி அணைச்சிட்டு அந்த சக்தி இப்படி எடுத்துட்டேன். 2 கன்னத்திலையும் நான் மொத்தம் கொடுத்தேன். என்னடா செய்யற நீ அப்படின்னாரு. அப்புறம் அவரோட பாதங்கள் 2 இப்படி கட்டே இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டேன். என்ன வளர்க்கறதே நீ தானே, அன்னைக்கு அவ அந்த பாலத்துல தள்ளி விட்டுட்டு போனப்ப நீதானே என்ன தூக்கிட்டு போய் என் புள்ளன்னு வளர்த்த. ஆளுமை சக்திக்கு நான் உங்ககிட்ட தான் எடுக்க போறேன். டேய், நான் தலித்துரா, உன்னை நீ அப்படி சொல்லாத, உங்ககிட்ட இருந்தா ஆளுமைக்கு நான் எடுக்கணும் அப்படின்னுட்டு அவர் கண் 2 கை பிடிச்சுட்டாரு. எனக்கு கடவுள்னா யாருன்னே தெரியாதுடா, நான் கடவுளை பார்த்ததே இல்லை, ஆனா எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாதுடா, ஆனா நான் உன்னதாண்டா நான் கடவுளா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து என்னைய சொல்லாரு. நான் உன்னதான் கடவுளா நினைக்கிறேன், எனக்கு சக்தி எடுக்கணும்னா பெருமாள் கோயிலையோ சிவன் கோயிலையோ போய் அங்கேயோ போய் நான் எடுத்துட்டு போலாமே. அவங்களாம் எனக்கு கடவுள் இல்லை. என்னை யார் நம்புறாங்களோ, என்னை யார் வளர்க்குறாங்களோ, என் பசி யார் உணர்றாங்களோ, என் கற்பை யாரு நம்புறாங்களோ, என்னுடைய நேர்மையை யார் நம்புறாங்களோ, அவங்கதான் எனக்கு கடவுள், நீதான் எனக்கு கடவுள் அப்படின்னு. அந்த தலையிலையும் என்னோட கை எடுத்து தலையில வச்சுட்டு என் தெய்வமே அப்படிங்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க பூரா அப்படியே கை தட்டினாங்க. சரி தாத்தாக்கு ட்ரெயின்ல போகணும், செங்கோட்டை ட்ரெயினுக்கு போகணும், இங்க போகணும், ட்ரெயின் குச்சு 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 அப்புறம் வராது, ட்ரெயின்ல போகணுமா? ஆமா அண்ணா அங்க காத்துட்டு இருக்கா, நான் போறேன் என்ன அப்படின்னு சொல்லி கடகடன்னு இப்படி ஓடு 4 ஸ்டெப்பு. அவசரம் எனக்கு கண்ணா அப்படின்னாரு. நான் அப்படி திரும்ப என்ன அப்படின்னு ஆடா அப்படின்னாரு. திருப்பி ஓடி போய் என்னை கட்டி இறுக்கி பிடிச்சிட்டு அழுதாரே பாப்பா, அப்படி அழுதாரு. அங்க சுத்தி இருக்கிற கூட்டம் போறோம், எப்பா பிள்ளைய அருமையா வளர்க்குறப்பா, நல்ல பிள்ளைப்பா, அருமையா வளர்க்குறப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அழுவேன்னு அழுதாரு அவரு. எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு, எனக்கு பேச நேரம், தாத்தா வண்டிக்கு போகணும், மாத்திரை அப்புறம் தான் நான் வண்டிக்கு போகணும், நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை இப்படி எடுத்துட்டு குடுன்னு ஓடி போனேன். தங்கமே செல்லமே அப்புறம் வருவியாடா, நான் அப்புறம் வரேன், நான் ராத்திரி சாப்பிட வரேன், சாப்பாடு வச்சிரு அப்படின்னு. ஆட செல்லம் அப்படின்ட்டு அவர் எந்திருந்து என் பிள்ளை என்னைய மரியாதை கொடுத்துருச்சு, என்னைய மதிச்சிருச்சு, என்னையால ஒருத்தன் கலெக்டரா போறானா, கலெக்டரா போறானா அவருக்கு குதின்னு குதிக்கிறாரு. ஆங்கி கவனமே செலுத்தாம தடன்னு ஆதிசங்கர மடத்து வழியா ஓடுனேன். ஓடி போய் அண்ணா நான் தாத்தா நான் சக்தி எடுத்துட்டேன் அப்படின்னு, வந்துருச்சு அப்படின்னு, போ சீக்கிரம் போய் எனக்கு வண்டிக்கு போகணும் அப்படின்னு. அப்புறம் அண்ணா வார்த்தை உள்கால் அந்த திண்ணை முடிச்சுட்டு உள்காலில் வச்சுட்டு அண்ணா சட்டை கட்டுங்கண்ணா அப்படின்னு. அண்ணா சட்டையை கட்டினா அண்ணாவோட தோல்ல அப்படி வச்சுட்டு அண்ணாவை இறுக்கி அணைச்சேன். நான் அப்போ சின்ன குழந்தை தானே, ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஸ்டூல் மேலே ஏறிக்கிட்டு அண்ணாவை தோளோட புஜத்தோட சேர்த்து இறுக்கி அணைச்சிக்கிட்டு தலையில கை வச்சேன். ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ, IAS படிக்க போ, உனக்கு புக்ஸ் எல்லாம் தானாவே வந்துடும், நீ போ, கோச்சிங் சென்டர்ல சேரு,
உனக்கு பணம் எல்லாம் வரும் அப்படின்னு. நான் தரேன் பணம் அப்படின்னு ஸ்ரீனிவாச சர்மா. அவரு இவரு இன்னும் யாரு படம் ஓட்டுறவரு, அவரு இவர் போய் படம் ஓட்டுறவர் போய் சொல்லிட்டாரு. சினிமா படம் தியேட்டர் ஓனர்கிட்ட போய் சொல்ல, அந்த பையன் படிக்கிறதுக்கு என்னென்ன வசதி ஒன்று என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுக்க நான் ரெடி. டக்கு 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 சர்மா தாத்தா கிட்ட பணம் வந்துருச்சு. அண்ணா படிக்கிறதுக்கு உண்டான எல்லாம். ஆனா யார் பணம் கொடுத்தாங்கிறது அண்ணாக்குன்னு தெரியாது. டக் டக் டக்குன்னு பணம் அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்றதுக்கு அதுக்கு ஆச்சு. அண்ணா கோச்சிங் சென்டர்ல சேர்ந்தாச்சு, கலெக்டராகவும் ஆயாச்சு. நான் இங்கே 5ஆம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். 5ஆம் கிளாஸா 4ஆம் கிளாஸா சரியா ஞாபகம் இல்லை. அப்பதான் எல்லாரும் நம்ம சங்கரா ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தன் கலெக்டர் ஆயிட்டான், நம்ம சங்கரா ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தன் கலெக்டர் ஆயிட்டான், கிழக்க மணி கலெக்டர் ஆயிட்டான், நமக்கு தானே பெருமை, நமக்கு தானே பெருமை, நமக்கு தானே பெருமை. ஆமா, அவனை கலெக்டர் ஆக்குனது யாரு? குட்டகேமா, நீதான் ஆக்குனியா? ஆமா, ஆனா என் பேர் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு. இல்ல நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா தெரிஞ்சுன்னா எங்க அக்கா ஆபத்து. அவ்வளவுதான். நான் என்ன பண்ணினேன், அண்ணா என்னை தேடி வந்து இல்ல அப்போ சக்தி மாத்தி விட்டேன் இல்லையா, மாத்தி விட்டோடனே அண்ணா வந்து ஐயோ நீ என்னை தொடும்போது மேலெல்லாம் புல்லரிக்குதுடி அப்படின்னா. எனக்கு ஒரு மாதிரி சிலிர்க்கிறது. இந்த பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அம்பிகை அபிராமி இருக்கா இல்லையா, இந்த நான் சொன்னேன் எல்லா பெருமையும் இந்த அம்பாளுக்கு நீ வணங்குற அம்பாளுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட குருநாதர் உன்னை அபிராமின்னு கூப்பிடுறாரு. இந்த குரு முன்னாடி நீ வந்து எனக்கு எல்லாம் சக்தியை மாத்தி விடுற. அவரை நமஸ்காரம் பண்றேன், அண்ணாவும் அந்த அண்ணா குருவை நமஸ்காரம் பண்றார். அந்த குரு கிட்ட இருந்து அந்த சக்தியை அர்ப்பணம் பண்ணிட்டு அதை வாங்கி அண்ணாக்கு மாத்தி விடுறேன். 2, 1 என்னை வளர்ப்பவர் எனக்கு தந்தைக்கு சமம். என்னை வளர்க்கும் அந்த சக்கிலியர் என் தந்தைக்கு சமம். அவர்கிட்ட இருந்து சக்தியை வாங்கி என் குரு கிட்ட ஒப்படைச்சிட்டு குரு கிட்ட இருந்து எடுத்து அண்ணா கலெக்டர் அண்ணா அண்ணா போட்டு பவரை மாத்தினோடனே என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு அபிராமி, நான் உன் அபிராமியா தான் நான் பாக்குறேன். உன் பேர் என்ன? அம்மா உன் பேர் என்ன அப்படின்னு உடனே தான் இவர் வந்து அவ பேரெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அவ அம்மா சொன்னா ஹேமா அப்படின்னா. எனக்கு அந்த பேர்லாம் வேண்டாம், நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அபிராமி தான். அபிராமினார். போங்கண்ணா நீங்க கலெக்டர் ஆகண்ணா. நான் நினைச்சு கூட நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னா. போங்க அடுத்தடுத்து பாருங்க அப்படின்னு. சரி தாத்தா நீ ஊருக்கு போகணும்னு சொன்னல, நீ போ அப்படின்னு. அவரும் உடனே டக்குன்னு கிளம்பி அவரும் போயாச்சு. அண்ணாவும் போனா, ட்ரைனிங் முடிச்சா, IAS ட்ரைனிங் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கலெக்டர் போஸ்டிங்கும் வந்தாச்சு. எங்க பீகாரோ எங்கேயோ தூக்கி போட்டிருந்தா ஃபர்ஸ்ட், எனக்கு தெரியாது அதெல்லாம். அண்ணா என்ன பண்ணினா, நான் இங்க சேரி பக்கம் இங்க பச்சேரி பசங்க இருக்காங்கல்ல, ஏன் நான் ஏன் அந்த பசங்க கூட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, எல்லா பசங்க கூட என்னை விளையாட விடுவாங்க, ஆம்பளை பசங்க கூடலாம். எதுக்காக விளையாட விடுவாங்க அப்படின்னா, என்னுடைய காதலன் அந்த பூர்வ ஜென்ம காதலன் யார், பௌர்ணமி உபதேசம் பண்ணணும் இல்லையா, அந்த காதலன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப என் வயசுக்கு உண்டான பசங்க, என்னை விட வயசுல 4 வயசு 5 வயசு பசங்களை மட்டும் என் கூட விளையாட விடுவாங்க அந்த சேரி மக்கள், சேரி பகுதியில். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் அங்கதான் இருக்கேன். அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிராமண பசங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது வந்து அண்ணா குரு சொல்லியிருக்கிறாரு, அண்ணாக்கு மாத்த சொல்லியிருக்கிறாரு, மாத்தியாச்சு. இங்க இவருக்கு மாத்தியாச்சு. அப்போ பௌர்ணமி இது வந்து தன்னோட இதுல செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இவங்க என்ன நினைச்சாங்க, அறிவழகனை தான் நான் செலக்ட் பண்ணுவேன் நினைச்சாங்க. ஆனா அறிவழகன் இந்த ஜென்மத்துக்கு காதலன், அறிவழகனும் காதலன் தான், இந்த ஜென்மத்துக்கு காதலன். அந்த காதலும் சேராது, இந்த காதலும் சேராது. நாங்க தனித்தனியா தான் இருக்கணும், சும்மா காதல் தான். அதுக்காக நான் என் கணவனுக்கு நான் துரோகம் பண்ணல, காதலை நினைச்சுக்கிட்டே என் புருஷன்கிட்ட எல்லாம் நான் படுக்கல. கல்யாணம் போதேன் இவனையும் அறிவழகனையும் நான் மறந்துட்டேன், விஜயகாந்தையும் மறந்துட்டேன். ஆக நான் அம்னீஷியால தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப நான் துரோகம் பண்ணல. அப்போ அதனால நான் அந்த அறிவழகன் கூட எப்பவுமே, அறிவழக்கும் எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். சண்டைன்னு கிடையாது, அவன் என்னை ஜெயிப்பான், என்னை அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு கோவமா வரும். அதனால அப்படி அறிவழகன் பார்த்து அதனால எனக்கு கோவம். நீ ஏன் ஜெயிச்சா நான் அவனை விளையாடவே விட மாட்டேன். ஏன்னா அவன் தான் எல்லாரையும் ஜெயிப்பான், நான் தோத்து போயிரு. நான் தோத்துக்குள்ள எனக்கு கோவம். இப்படி சண்டை வரும் பசங்களுக்குள்ள, எங்களுக்குள்ள சண்டை வரும். அப்போ திடீர்னு அப்போ அறிவழகன் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவனும் நாமும் நம்ம 2 பேரும் காதல. ஆனா எனக்கு அவனை பார்த்தா வெக்கமா இருக்கும் ஒரு மாதிரியா. ஒண்ணு அவன் என்ன ஜெயிக்கிறானேன்னு கோவம் வரும், இன்னொன்னே நம்ம 2 பேரும் என்னுடைய கணவன் தான் எல்லாரும் விதைச்சு வச்சுட்டாங்கல்ல, அதனால எனக்கு அவனை பார்த்தா வெக்கமா இருக்கும். பார்த்தா படத்தை மூஞ்சி திரும்பிக்கிடுவேன். அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டான். பார்த்தா என்னை பார்த்து அருவறுப்பட்டு தான் திரும்பிக்கிறியா அப்படின்பா.
புரிஞ்சுக்கவே மாட்டான் அவன் என்னைய. இதை எனக்கு வெக்கமா இருக்கும். பட் அப்ப இப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்பதான் முகத்தை அப்படி பார்த்துட்டு ஐயோ இவனும் நாமும் கொஞ்ச நாளைக்கு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு நம்ம முகத்தையே பார்க்காம இருக்க போறோம். ஏன்னா நான் ஓட்டவாய் உளருவாய். திடீர்னு யாரோ என்னை தேடுறது, அறிவழகன் பாவா உன்னை வச்சு ஒரு காரியம் ஆகணும் பாவா அப்படின்னு. அவனை அறிவழகன் அப்படி கையை இப்படி பிடிச்சிட்டேன். கையோட பிடிச்சிக்கிட்டு என் கூட வா வா அப்படின்னு சேரி மக்கள்லேருந்து இந்த பசங்களை பூரா இருங்கடா நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் மட்டும் கரகரன்னு இழுத்துட்டு சங்கரா ஸ்கூல் வழியா வந்துட்டு இந்த முடுக்கு வழியா வந்துட்டு பெருமாள் கோயில அபிராமி வந்துட்டேன் அண்ணா நான் அபிராமி வந்துட்டேன்னு என்னோட பாக்குறான். வந்துட்டேன் அண்ணா நான் வந்துட்டு பெருமாள் கோயில் வாசல அண்ணா வந்து எங்க ஆத்தையே பார்த்துட்டு அபிராமின்னு கூப்பிட்டுருக்கா. எனக்கு அண்ணா இங்க கூப்பிடுறது அங்க சேரி பக்கம் கேக்குது. வெகுமா ஓடி வந்தேன். நின்றுட்டு அண்ணா நான் வந்துட்டேன் அப்படின்னு பக்கத்துல ராதாகிருஷ்ணன் நின்றுருந்தான். ராதாகிருஷ்ணன் நின்றுட்டு இருக்கா. என்னடா அபிராமின்னு கூப்பிட்டு இருக்கா. ஆமா. அப்போ அண்ணா சொன்னா நான் அப்போ வந்து நீ சொன்ன மாதிரியே நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிட்டேன். கலெக்டர் ஆயாச்சு. எனக்கு இந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க. போஸ்டிங்னா என்ன அர்த்தம் தெரியாது. போட்டிருக்காங்க. போஸ்டிங்னா என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறேன். அறிவழகன்ட்ட கேட்கறேன். போஸ்டிங்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போடுறது அப்படின்னு அர்த்தம்னு இவன். எனக்கு அப்ப இங்கிலீஷ் தெரியும். அவனுக்கு நல்லா தெரியும். அறிவழகனுக்கு நல்லா தெரியும். என்னோட வயசுல பெரியவன் தானே, பெரிய கிளாஸ். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். அவன்கிட்ட கேட்டேன். அப்படியா அப்படின்னு. அண்ணா நீங்க வந்து உடனடியா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீடு இருக்குல்ல உங்க ஆத்த காலி பண்ணிட்டு அங்க எங்க வீடு வாடகை வீடு பார்த்துட்டு ஃபேமிலியோட அங்க கூட்டிட்டு போயிருங்கண்ணா அப்படின்னு. சொந்த வீடு இங்க விட்டுட்டு நான் எங்க வாடகை குடியிருக்கணும். ஃபேமிலியே கூட்டிட்டு போயிருங்க. உங்க குடும்பத்துக்கே ஆபத்து. நான் தான் உங்களை கலெக்டர் ஆக்கினே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து. அதனால குடும்பத்தை உடனடியா நீங்க எல்லாரையும் காலி பண்ணி திருநெல்வேலியை கூட்டிட்டு போயிருங்க. உடனே வீட்டை பாருங்க, அப்புறமா நீங்க வீடை காலி பண்ணுங்க. ஃபேமிலி முதல்ல கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு. அங்க எங்க சொந்தக்காரத்துலயாவது கொஞ்ச நாள் விட்டு வைங்க. வீடை பார்த்துட்டு எல்லாரும் அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு சாமான கொண்டு போயிடலாம் அப்படின்னு. என்ன சொல்றீங்க? ஆமா ஆபத்து இருக்கு அப்படின்னு. அண்ணாக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ரெண்டு கை இப்படி பிடிச்சிட்டு கன்னத்துல வச்சிருந்தா. சைக்கிள்ல நின்றுட்டு இருக்கா. சைக்கிள் பக்கம் ராதாகிருஷ்ணனோட சைக்கிள் நின்றுட்டு இருக்கா. அண்ணா நீங்க இனிமே இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. நானா சொல்ற வரைக்கும் இந்த ஊர் பக்கமே நீங்க வந்துடாதீங்க. ஆனா இந்த ஊர் உங்க நண்பர்களோட நீங்க தொடர்புலயே இருங்க. என் குடும்பத்துக்கு நான் தான் அது பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆபத்து. இந்த ஊர் பக்கமே வராதிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு விட்டேன். சஷ்டியோ ஏதோ எந்த விசேஷம்னாலும் நீங்க அங்கிருந்து பைசா மட்டும் கொடுத்துருங்க, ஆனா வரக்கூடாது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்ன பண்ணா, சரிம்மா நான் கலெக்டர் ஆனது ஒன்னாலதான் காரணம், நான் உன்னை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அபிராமி அப்படின்னு ஒன்னே. அண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு. அப்புறம் அறிவழகன் நீங்க உங்க ஜாதிக்காரங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். நீ என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியா, அது என்னது அப்படின்னு. உங்க மேல எல்லாம் பழிச்சொல் போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, உங்களை சும்மா கேஸ் போட்டு போலீஸ்ல உள்ள தள்ளுவாங்கல்ல, உங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அறிவழகன்ட்ட கேட்டேன். அதுக்கு அறிவழகன் வந்து ஷெட்யூல்டு கம்யூனிட்டி காஸ்ட் அப்படிமா அப்படின்னு இவன் சொன்னான். அப்போ பட்டியல் என்ன பண்ணுவானு, இந்த இவாளெல்லாம் வந்து சும்மா இவ தப்பே பண்ணலைன்னாலும் இவ வந்து அந்த மாதிரி முத்திரை குத்தி பொய்ய சொல்லி இவாளை வந்து போலீஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கா, விசாரிக்கவே மாட்டேங்கிறா. ஆனா நீங்க உங்க இடத்துல இவாளை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னாக்க முறையா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லணும். அதற்கப்புறம் இவங்களுக்கு இந்த பச்சேரி மக்களுக்கு நீ சொன்னி அந்த இங்கிலீஷ்ல அந்த மக்களுக்கெல்லாம் நீ ரொம்ப முழுக்க சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா இவங்க கிட்ட இருந்தா நான் சக்தி எடுத்து உன்னை கலெக்டர் ஆக்கியிருக்கேன்னா அப்படின்னு. சந்தோஷம் பார்த்தான். நீ யாரு? சார் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் சொல்றான். நல்ல ஃப்ரெண்டுப்பா, இவளை கை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லிட்டு சரி போ, சரிண்ணா அண்ணா நீங்க உடனே ஃபேமிலி கூட்டிட்டு போயிருங்கண்ணா அப்படின்னு. நன்றி. அன்னைக்குதான் நானும் அண்ணாவும் பார்த்த கடைசி சந்திப்பு. டைப் சார் கண்ணானேஸ் வாட்சிங். அண்ணா ஆமா உங்களோட 60ஆம் கல்யாணத்துக்கு என்ன அழைப்பே கொடுக்கல. நான் வந்திருப்பேன்ல, என்கிட்ட சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருக்கேன், அதுல பறந்து வந்திருப்பேன்ல. நீங்க சொல்லவே இல்லையே என்கிட்ட. நீங்க ஃபேஸ்புக்ல தான் நான் பார்த்தேன் 60ஆம் கல்யாணம் சொல்லாம வடை, பாயாசம், அப்பம், போளி, அவியல் எல்லாம் மட்டும் நல்லா சாப்பிட்டாச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு இல்லாம சாப்பிட்டாச்சு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் தான் அண்ணா கிழக்காத்த அண்ணா மணியை நான் கலெக்டர் ஆக்கினேன் இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்.
அப்போ இவன் என்ன பண்ணா, அண்ணா போயாச்சு, இவன் என்ன பண்ணா, இப்படி எங்க வீட்டு வாசல்ல இருந்து இப்படி திரும்பி அவாத்த இந்த அண்ணாவும் இருக்கு இல்லையா, சுப்பிரமணிய அண்ணாவாம், சுப்பிரமணிய அண்ணாத்துக்கிட்ட இப்படி போன உடனே ஏய் நெல்லு அப்படின்னா, நான் தான் அவனை கூப்பிட்டேன், வா 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 விளையாட போலாம் வா அப்படின்னு. திருப்பி அவன் அறிவழகனோட கையை பிடிச்சிட்டு வா 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 நம்ம மறுபடியும் எனக்கு விளையாட போலாம் அப்படின்னு கரகரன்னு அறிவழகனை பிடிச்சி இழுத்துட்டு முடுக்க வழியா திரும்பி ஓட போகும்போது இவன் அப்படி கையை இப்படி உதறினான். ஐ நெல்லு அப்படின்னா. ஆமா உனக்கு எத்தனை பேரு? உன் பேர் ஹேமா, இன்னொன்னு கற்பகம், இந்த கிழக்க அவர் மகேசி மகேசி அப்படிம்பாரு, அது ஒரு பேராச்சு. உனக்கு எத்தனை பேரு தான்? அந்த ஆளு என்ன, அவர் என்ன, அந்த அண்ணன் என்ன, உன அபிராமி அபிராமிங்காரு. உனக்கு எத்தனை பேரு அப்படி. அது சும்மா அந்த அண்ணா என்ன அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா அது வேற. ஆமா எங்க தெருவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோயே, எங்க தெருவுக்கு வந்தா மட்டும் நீ சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிற, சின்ன குழந்தை மாதிரி பேசுற, எங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுற, அந்த ஆளை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிற, முத்தம் கொடுத்துக்கிற, அந்த ஆள் தோல் மேல உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு இருக்கிற, எங்களெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிற, எங்க மக்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுற சின்ன பிள்ளை மாதிரி. அவர்கிட்ட பேசும்போது பெரிய மனுஷி மாதிரி பேசுன, அவர்கிட்ட பேசும்போது பெரிய மனுஷி மாதிரி பேசுன. இப்படி என்ன சொடக்கு போட்டு எல்லாரையும் காலி பண்ணி கூட்டிட்டு போ, அப்புறம் இந்த மக்களுக்கு மட்டும் நீ நல்லது செய், அதில் அப்படி ஒரு மாதிரி தோரணையா பேசிட்டு இருந்த. ஏய் யார் நீ, எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு அப்படின்னா. ஏய் நீ யார் நீ? அப்ப நான் சொன்னேன், அது என்னமோ எனக்கு தெரியல, உங்க தெருவுக்கு வந்தா மட்டும்தான் நான் சின்ன குழந்தையாவே மாறிடுறேன், உங்க தெருவுக்குள்ள வந்தா மட்டும்தான் என்ன நானே பீத்திக்கிட்டு நான் அறிவாளி, நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இங்க வந்தா நான் வேற மாதிரி மாறிடுறேன், எனக்கே தெரியல என்ன பிரச்சனை இருக்குன்னு. உங்க தெருவுல மட்டும்தான் நான் குழந்தையா மாறுறேன், ஏன்னா குழந்தையில இருந்தே உங்க தெருவுல தான் நான் சுத்திட்டு இருக்கிறேன். இது வேற அது வேற. அந்த இப்படி பின்னாடி பா அப்படின்னு சொல்லிட்டு நான், ஏய் நீ என்ன தொடாத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. ஏய் எனத்தோட நீ பயமா இருக்கு இப்பரு நம்ம 2 பேரும் பெரிய ஆனப்புறம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. எனக்கு பயமா இருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் நம்ம காதலிச்சுக்கிட்டே இருப்போம் சொல்லிட்டு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை, கல்யாணம்னாலே எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார் அதை சொல்லு அப்படின்னு. உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த பாரு இப்ப இங்க நான் அந்த அண்ணாவை கலெக்டர் ஆக்கியிருக்கேன் தெரியுமா? ஆமா, உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உன் முகத்தை பார்த்தால் அண்ணாவை கலெக்டர் ஆக்கின சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும், சரியா? ஆமா, அதனால நீ என்ன பண்ணு, உன் மூஞ்சியே எனக்கு காட்டவே காட்டாத. ஐயோ, அப்புறம் மூஞ்சி காட்டாமலே என் முதுகுக்கு பின்னாடி இருந்து பேசு, இல்ல பக்கவாட்டுல இருந்து பேசு, இல்ல உன் முகத்தை மூடிக்கிட்டு பேசு, சரியா? ஆனா உன் முகத்தை பார்த்தேன்னு வையேன், எனக்கு இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வந்துட்டுனா நம்ம 2 பேரும் தானே, நம்ம இருந்தாலும் அண்ணா கலெக்டர் ஆக்கணும்ல அப்படின்னு அந்த வெத்து பந்தா பண்ணுவேனே, வெட்டி பெருமை நிறைய பேசுனேன், அது ஞாபகம் வந்துருச்சுன்னா எல்லாம் சொதப்பிடும், எல்லாமே போயிடும். ஏன் ஷேடா வருது? அதனால நம்ம 2 பேரும் முகம் பார்க்காமலே பேசிக்குவோம். அப்படி நான் உன் மூஞ்சி பாரு, நீ பாரு ஏன் மூஞ்சிய, நான் அழகா இருக்கேல்ல, நீ பாரு, இதானே உனக்கு வேணாங்கிறது, இதானே உனக்கு வேணாங்கிறது அடிச்சான் என்ன, பாய கொடுத்து வாங்கி கட்டிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தோம். சரி, நம்ம 2 பேரோட காதல் உண்மையானது அப்படின்னா நம்ம அந்த ஜென்மத்துல சேரக்கூடாது, ஆனா காதல் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நான் உன்னை உண்மையிலேயே இது பண்றேன் அப்படின்னா, சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மலர்களிலே ஆராதனை, மாலை நேரம் மயங்கும் நேரம், மனங்களிலே காதலின் வேதனை, மனங்களிலே ஆராதனை அப்படின்னு அந்த பாட்டு பாடுச்சு. பத்தியா, அந்த பாட்டு பாடுது பத்தியா? இது உண்மையான காதலர்கள் தெய்வீக காதலர்கள் பிரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி என்னோட உண்மையான காதலன் யாருன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த காதலனும் நானும் பிரிஞ்சிருப்போம், இந்த ஜென்மத்து காதலன் நீயும் நானும் பிரிஞ்சுதான் இருப்போம். எனக்கு தலைய சுத்தது அப்படின்னா சொன்ன அதெல்லாம்
ஞானசனி எங்களுக்கு வராது. அவனா 2 நாலும் எத்தனைனா 440 கூட்டினா கூட 8 கூட்ட தெரியாது. நீ ஞானி, நான் ஞான சூன்யம். நீ ஞான சிகாமணி, நான் ஞான சூன்யம். எனக்கு இதுலதான் அறிவு இல்லை, மத்தளவு அறிவு இருக்கு அப்படின்னு திருப்பி 2 விட்டான். இதெல்லாம் முடுக்கடியில வச்சு நடந்தது. சரி, இப்ப திருப்பி இந்த பாட்டு பாடிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் திருப்பி இந்த பாட்டு பாடிச்சு அப்படின்னா என்னோட காதலன் வேறன்னு அர்த்தம். நம்மளும் காதல் தான், அவளும் காதல். ஏமா என்ன ஒரு தடவை காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லி, ஆமா நான் உன்னை காதலிக்கிறதுனால தானே உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறேன், சரி காதலிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே நேயர்களின் விருப்பத்திற்கு இந்த நேயரின் விருப்பத்தின்படி இந்த பாடல் மீண்டும் ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னு வானொலியில சொல்லிட்டு மறுபடியும் இதே பாட்டு மலர்களிலே நான் சொன்னனா வந்துருச்சா? 2 வந்துருச்சா? 2 பாட்டு வந்துருச்சா? அப்ப அந்த காதல் இந்த காதல் வந்துருச்சா? நான் சொன்னேனா அவனுக்கு அப்படியே புல்லரிச்சு. எப்படி கற்பகம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, ஆமா ஒண்ணு தெய்வீக காதல். இப்ப 2வது பாடுற பத்தியா, அதுதான் தெய்வீக காதல். முதல்ல பாடுச்சு பத்தியா, அது நம்ம 2 பேருக்கு உண்டான காதல். அதுவும் பிரியும், இதுவும் பிரியும். சரியா? இது வந்து காதலர்களுடைய பிரிவின் தன்மையை பத்தி இது பேசக்கூடியது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நாங்க பிரிஞ்சு போனாலும் நாம நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தேன். சரி ஹேமா, இதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லு ஹேமா, அவனை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஆனா பயமா இருக்கு, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. காதலிக்கிறதானடா நான் உன் தெருவுக்கே வரேன், நான் அந்த ஆள பக்கம் வரேன் அப்படின்ட்டு இவன் போய் அங்க போய் சொல்லி கொடுத்தான். அடுத்த தடவை நான் பார்க்க போறேன், அவர் வரவே இல்லை, என்னை பார்க்க அவர் வரவே இல்லை தெரியுமா, அதுல அவரோட மச்சனம் வந்த. நீ என்னமோ அறிவேடுகிட்ட சொன்னியாமே, நீ அவனை பக்கம் தான் வந்துகிட்டு இருக்க, அவர் தான் வந்து இது பண்ணிட்டு இருக்க, நீ சொன்னியா? நீ ஐயோ நான் சும்மா அவனுக்கா சொன்னா அப்படின்னு நான் ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன வளர்க்குற ஓடி வந்த, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு, நான் சும்மா அவங்ககிட்ட சொன்னேன் ஏதாவது பேசணுமேன்னு. சரி எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீ சும்மா தான் சொல்லியிருக்க அப்படின்னு. இதுதான் அண்ணாவை நான் கலெக்டர் ஆக்கின கதை. அந்த கலெக்டர் ஆக்கின கதையிலேயே, அந்த சந்திப்பிலேயே எனக்கு விஜயகாந்த் தான் காதலன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்பெல்லாம் நான் அகல் விளக்கு படம் வரலை. அகல் விளக்கு நாங்க இன்னும் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அந்த உபதேசம் இன்னும் அந்த நேரம் பண்ணவில்லை. அப்ப எங்கள் காதலர்கள் யாருங்கிறது அப்பதான் அவங்க கிட்ட சொல்றேன். அந்த காதலன் நீ அந்த ஜென்மத்துக்கு காதலனா இல்ல பூர்வ ஜென்ம காதலனா என்னன்னு தெரியல. பௌர்ணமி உபதேசம் தான் யாருக்கு சொல்லுவேங்கிறதும் எனக்கு தெரியல. பாப்போம். இந்த பாடல் 2 தடவை ஒளிபரப்பப்பட்டால் அந்த நபர் வேற. இந்த பாடல் 2ஆம் தடவை ஒளிபரப்பலன்னா இதே நபர் நீதான், உனக்கு தான் அந்த பௌர்ணமி உபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2ஆம் தடவை ஒளிபரப்பிட்டாங்க. அப்ப அந்த காதல் வேற, அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அதனாலதான் விஜயகாந்த நாங்க பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் போதும் நான் என்னைய வந்து கூப்பிட வருவான். கார் எடுத்துட்டு வந்துருவான். விஜயகாந்த் கார் எடுத்துட்டு வந்துருவான். எங்கேயாவது நதிக்கரை, குளத்தங்கரை, தண்ணீர் இருக்கும் பகுதி தான் கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போய் ஒவ்வொரு பௌர்ணமியும் போதும் நானும் அவனும் அணைச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு தடவையும் நாங்க போகும்போதெல்லாம் அறிவழகனிடம் அனுமதியை பெற்றுத்தான், என்னை வளர்க்கிறவர் அனுமதிச்சிருவாரு. ஆனா இந்த ஜென்மத்துக்கு காதலன் அறிவழகன், அவன்கிட்ட அனுமதி கேட்கணுமே. அவனுக்கு நான் துரோகம் பண்ணல, இவனையும் காதலிச்சுட்டு அவனையும் போய் காதலிக்கிறது அப்படி கிடையாது. அவங்ககிட்ட அனுமதி கேட்டுட்டு அவனுக்கு தெரிஞ்சுதான் நாங்க காசிக்கு போவோம். இல்ல இந்த உள்ளூர் லோக்கல்லையே, உள்ளூர்லயே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாங்க சுத்திட்டு இருப்போம். அப்படி ஓகே. மணி எத்தனை, எவ்வளவு நேரம் ஆச்சு? 7:04. தமிழ் ஜெயம் invited you to join the public group. ஆமா, தேவி இன் லவ் ராமச்சந்திர பிரபு இதுலயே குரூப்ல சேர்த்து விடுவாங்க. நம்ம என்னத்தையா கமாண்ட போடுவோம், அதுல எவனா சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவையா நமக்கு? இதுதான் அண்ணாவை நான் கலெக்டர் ஆக்கின கதை. அடுத்தது தாமஸ் அண்ணா வக்கீலாக்கின கதை. எங்க ஊர்ல வந்து சாரா டீச்சர்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க. எங்க ஸ்கூல்ல சாரான்னு ஒரு டீச்சர் வேலை பார்த்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து சாமுவேலா, ஞாபகமே இல்லை எனக்கு. செல்வம் அண்ணா. அண்ணா வந்து மிலிட்டரி.
எனக்கு வந்து கூட்டல் கழித்தல் கணக்கு வந்து அழகர் சாமி நாயுடு சொல்லி கொடுத்தாரு. விஜயகாந்தோட அப்பா, விஜயராஜனோட அப்பா சொல்லி கொடுத்தாரு. இந்த பெருக்கல் வகுத்தல் வந்து எனக்கு வரவே வராது. அந்த பெருக்கல் கணக்கு வகுத்தல் கணக்கு இந்த ரெண்டும் வாய்ப்பாடைய மண்டையில ஏத்தி எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் யாருன்னா தாமஸ் அண்ணா. அந்த தாமஸ் அண்ணா யாருன்னா தென்காசியில வக்கீலா இருக்கிறாரு. தென்காசி ஹைகோர்ட்ல, தென்காசியில ஹைகோர்ட் உண்டா ஏதோ ஒண்ணு, தென்காசியில கோர்ட் இருக்கு. தென்காசியில கோர்ட் இருக்கு, அது தெரியும். நம்மாட்டு வாயில வந்ததெல்லாம் வளர போறேன். தென்காசியில கோர்ட் இருக்கும். அங்க வந்து தாமஸ்னு ஒரு அண்ணா இருப்பாங்க. அந்த அண்ணாவோட அம்மா வந்து சாரா டீச்சர். அந்த அண்ணா வந்து அந்த அண்ணா முதல்ல மிலிட்டரியில தான் இருந்தாங்க. மிலிட்டரியில இருந்துட்டு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணா வந்து வக்கீலுக்கு படிச்சா. அண்ணாவுக்கு அந்த அண்ணாவுக்கு வக்கீல் சக்தியை மாத்தி விட்டது நான். அந்த வக்கீல் ஆகிறதுக்கு உண்டான சக்தியை இதே சேரி மக்கள்கிட்ட இருந்து தான் எடுத்து, என்னை வளர்த்தவர்கிட்ட இருந்து எடுத்து, இது வந்து பிணமரிக்கவர்கிட்ட இருந்து மாத்தினேன். பிணமரிப்பார்ல சுடுகாடு, அவர்கிட்ட இருந்து சக்தி எடுத்து நியாயம் தர்மம் பண்றதுக்கு, நீதி நியாயம் நேர்மை அதுக்கு உண்டான சக்தி எடுக்கணும்னா இவன் தப்பு பண்ணியிருக்கானா, இவன் தப்பு பண்ணலையா, அவன் பொய் சொல்றானா நெஜம் சொல்றானா அப்படின்னு அந்த பஞ்சாயத்து பண்ணும் இல்லையா, இந்த பஞ்சாயத்து பண்ணக்கு உண்டான சக்தி எடுக்கணும்னா சுடுகாட்டுல பிணம் இருப்பார்ல, என்னை வளர்க்குறாருல, அவரோட பையனுக்கும் எனக்கு தான் சண்டை வந்துகிட்டே இருக்குமே. அவர் எனக்கு மகேஸ்வரின்னு பேர் வச்சாரு. அவரை போய் கட்டி அணைச்சிட்டு அங்கிருந்து சக்தியை எடுத்துட்டு வந்துதான் தாமஸ் அண்ணாவை நான் வக்கீலாக்குனேன். தாமஸ் அண்ணா வக்கீலாக்குன கதை அடுத்த பதிவுல சொல்றேன். பாய். நான் இப்படி மெதுவா நடந்து 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 போனாதான் அதுக்கு போக முடியும். கால் வலி. சலோ பாய் பாய். இல்லை நாளைக்கு பார்க்கலாம். காலேஜ் ஸ்கூல் வேற திறந்தாச்சு. ஸ்கூல்ல இருந்து வந்து அங்கே 3:30-4 மணிக்கு முடியுது. நான் குள்ள கத்திரிக்காய் மெதுவா மெதுவா குள்ள வாத்து மாதிரி மெதுவா 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 நடந்து வந்து ஆத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பி வரும்போது கால் வலிக்குது. இல்லை சண்டே தோறும் போடலாமா? சண்டே தோறும் போடலாம் அப்படின்னா எனக்கு நாளுக்கு நாள் உடம்பு டவுன் ஆகிட்டே வருது, உடம்பு மோசமாகிட்டே வருது எனக்கு. இன்னைக்கு தேர்தல் முடிவு வருது. இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பிரேமலதா, ராஜேந்திரன் குரூப்பு, சுதீஷோட 2 அக்கா புருஷங்க அக்காக்கள் எல்லாம் என்னை அடிச்சு தூக்குறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அங்க எனக்கு ஏதாவது ஆபத்துன்னா அந்த கும்பல் தான் காரணம் சொல்லிட்டேன். பிரேமலதா லேசுப்பட்ட பொம்பளை, கொலகாரி, ஆழ்கடத்தல். என்னோட சொத்தை பூரா ஆட்டையை போட்டது சுதீஷ் அண்ட் கோ. சுதீஷ் 2 மாப்பிள்ளைங்க. எடுங்க சிபிசிஐடி உண்மையை கண்டுபிடிங்க. விஜயகாந்த் என் பேர்ல வாங்கின சொத்தெல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டு வெத்து பத்திரத்துல நிறைய கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அவ்வளவு என் சொத்து, என் பேர்ல வாங்கின என்னோட சொத்து. அது போக அவன் விஜயகாந்த் வாங்கின சொத்தையும் என்னைய அடிச்சிருவேன் கொல்லுருவேன்னு சொல்லிட்டு என்னை கடத்திட்டு போய் தலைக்கட்டெல்லாம் காயக்கட்டெல்லாம் போட்டு அதை போட்டோ எடுத்து அவன் நம்பிட்டான். அதை நம்பிட்டான். வெத்து பத்திரத்துல அவன் கையெழுத்து போட்டு அவனை டம்மி பீஸா தான் வச்சிருந்தாங்க விஜயகாந்த. ஆனா உடனே அந்த ராசி ஸ்டுடியோக்காரர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. விஜயகாந்த் ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வருவாங்கிற உண்மை என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. எனக்கு அது போட தெரியாது. போட்டோவையும் இந்த ரெக்கார்டு, ஏன்னா என்னோட இதுல இருக்கேன்னு நீ சொல்லக்கூடாது. அது யாரோ எனக்கு பண்ணி கொடுப்பாங்க, நான் அதை என்னோட போஸ்டிங் கொடுப்பேன். சொந்தமாலாம் எனக்கு வராது. சொந்தமா இப்பப்போ யூ கட்டிங்ல வந்து போட்டோவை ஜாயின் பண்ண தெரியும். என் போட்டோவையும் விஜயகாந்த் போட்டோவையும் ஜாயின் பண்ண தெரியும். இப்பதான் சினிமா நடிகர்கள் போட்டோவையும் என் போட்டோவையும் சேர்த்து ஒட்டுறதுக்கு இப்பதான் நான் படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பதுவா சொன்ன மாதிரிலாம் எனக்கு தெரியாது. என் போட்டோவையும் அவன் போட்டோவையும் சேர்த்து ஒட்டி அப்பெல்லாம் எனக்கு அந்த ஒட்டுறதெல்லாம் அந்த அறிவு அப்ப கிடையாது. ஆனா இப்ப நான் கேட்டு படிச்சுக்கிட்டேன். அதையும் இதையும் ஒப்பிடக்கூடாது. அப்போ தேர்தல்லாம் முடிஞ்சாச்சு. இனிமேல் என் உயிருக்கு உடம்புக்கு ஆபத்து பிரேமலதாவாலே இருக்கு. எனக்கு ஞானம், எனக்கு பழைய நினைவுகள் திரும்பிடுச்சு. எனக்கு எந்த ஒரு லலித்காட்டால இருக்கும்போதே நான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டே இருந்தா. நான் கோயிலுக்கு போகும்போதும் ஆள் அனுப்ப, ரவுடி பசங்க என்னை துரத்துனாங்க. குழந்தையோட சேர்த்து ஓடி வந்தேன். யாரு என்னை துரத்துறாங்கன்னே எனக்கு தெரியல. இது பிரேமலதாவோட வேலை. இப்பவும் என்னை துரத்துவா. எனக்கு ஏதாவது உயிருக்கு உடம்புக்கு ஆபத்து அப்படின்னா அது பிரேமலதா தான் காரணம். எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுவும் பிரேமலதா தான் காரணம். அவ இந்த மீசி ராஜேந்திரன், சுதீஷ், அவளுடைய அந்த 2 அத்தான்கள், 2 அக்காக்கள், அவங்க தான் காரணம். பாய் அண்ணா, பாய். லைவ் முடிக்க போறேன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ண்ணா. பாய். நான் ஊருக்கு வருவேன், கல்லடக்குறிச்சி வருவேன்.
எனக்கு இப்போ இந்த பிறந்தநாளைக்கு போட்டால் அதே சாப்பாடு எனக்கு வேணும், அதே சாப்பாடு எனக்கு வேணும். பிறந்தநாளைக்கு போட்டிங்களா எல்லாருக்கும், அந்த சாப்பாடு எனக்கு வேணும். பாய்.